டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடியான நிலையில் தாவேக எம்எல்ஏ பேர வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி தினமும் ஆஜராகி வந்த செந்தில் பாலாஜி இன்று திடீரென ஆஜராகவில்லை. அதேபோல் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து எம்எல்ஏ பேர வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர் ஆஜராகவில்லை. அவரது தம்பி அசோக் மட்டுமே ஆஜராகி கையெழுத்திட்டு சென்றார். தனது அண்ணனுக்கு உடல் நலமில்லை என்பதால் அவர் மருத்துவமனைக்கு சென்றிருப்பதாக அசோக் குமார் விளக்கம் அளித்துள்ளார்.